இப்போ கொமேனி இறந்த உடனே ட்ரம்ப் ஒரு பெரிய ஒரு பதிவு ஒன்று போடுறாரு. அதில் அவ்வளோ அசால்ட்டாக அவங்க நாட்டோட தலைவரை நாங்கள் கொண்டுட்டோம். ட்ரம்ப் வந்து ஒரு வடிவேல் மேலே தான், சர்வதேச வடிவேல் தான் ட்ரம்ப், புரியுதா உங்களுக்கு? அதனால் எடுத்துக்கலான்னா இப்போவே எடுத்துட்டானா? யார் எடுக்கல? அங்கே ஒரு கம்பெனி கிடையாது, 1000 கம்பெனி இருக்காங்க. ஒரு கம்பெனியை கொண்டுட்டா உடனே இது என்ன அமெரிக்காவா? ட்ரம்ப்பை கொண்டு உடனே வீட்டில் இருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம். 1000 கம்பெனி அடுத்தடுத்து ரெஜிமே இதில் வந்து யார் யார் தலைமை ஏற்கனவே யார் நடத்தணும், அது 82 பேர் கொண்ட குழு தான் அந்த நாட்டை நடத்தும். அந்த 82 பேரில் ஒரு 4 பேர் சேர்த்தா கூட இன்னொரு 4 பேரை தூக்கி உள்ளே கொண்டுருவாங்க. அதெல்லாம் வந்து ஒன்றும் பிடுங்க கூட முடியாது. அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா அழிவு வரலாம், நீங்கள் தாக்கலாம், அவங்களும் எதிர்த்தாக்குதல் நடத்துவாங்க, அவங்களும் அழிவை ஏற்படுத்துவார்கள். இப்போ சரியான ஒரு பாயிண்ட்டை எடுத்துருக்கு. என்னென்னா, அமெரிக்காவை தாக்க முடியாது, இஸ்ரேலை தாக்கலாம், தாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா அடிவடியாக இருக்கக்கூடிய குவைத்து, கத்தார், ஓமன், இது சவுதி அரேபியா. ஓகே, இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவோட பேசியிருந்தோம். ஈரானுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள்லாம் இருந்துச்சு, ஆனால் ஃபுல்லாக ஹைஜாக் பண்ணி எல்லாத்தையும் வந்து டிசைட் விட்டாங்க அப்படிலாம் பேசினோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா நிலைமையே வேறு. அது அவனா திசை திருப்பிட்டு அப்படியே உட்காந்து இப்போ ஒருத்தன் கூட அவங்க ஃப்ரெண்டே இருக்கான், ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிட்டே இருக்கான், போய் ஒரு பாரில் தண்ணி அடிக்கிறீங்க, இவனை இன்றைக்கி ஒரு பழி வாங்கணுன்றக்காக கொண்டு போய் எங்கிட்ட கோயம்பேடு ஓரத்து சந்தில் இறக்கி விட்டு வந்துடுறீங்க, இதோட சாகட்டும். அவன் அங்கேயே நின்றுருப்பான், 3 நாள் கழிச்சு திரும்ப வருவாங்க. அவன் ஏதோ போதையில் கொஞ்சம் தெளிஞ்சவொடனே ஏதோ சேர் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த நாள் காலையில் வந்துடுவான்ல உங்கள்கிட்ட முன்னாடி. அது மாதிரி தான் அன்னைக்கு வந்து குழப்பி விட்டாங்க, அடுத்த நாள் அவன் அப்படியே இருக்க முடியும். ஓகே, இப்போ ஈரான் வந்து IRGCயோட இராணுவ அமைப்பை இறக்குறதா சொல்கிறாங்க, அதில் தலைவரோட மாற்றிட்டதாகவும் சொல்கிறாங்க. IRGC இராணுவம் தாங்க சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கு, அது இறக்குறது இல்லை, அதுதான் அவங்களுடைய இராணுவமே. தலைவர் செத்துட்டாருன்னா அமெரிக்கா எதிர்க்கிற அளவுக்கு பெரிய பலம் இருக்கு. இந்த எதிர்த்துட்டு தானே இருக்காங்க, எதிர்த்து அடிச்சுட்டு தானே இருக்காங்க. சண்டைன்னு வந்தால் இறங்க தான் செய்யணும், அதுக்காக போய் பொத்தி படுத்துற முடியுமா? ஐயோ அமெரிக்கான்னு, அது சண்டை போட்டு தான்.